வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். நம்மளுடைய லாஸ்ட் பார்ட்ல ப்ராடக்ட்டுக்கான ஏபிஐ கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி கஸ்டமருக்கான ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சேம் எப்படி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கண்ட்ரோலர் ஃபைல் கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி நான் வந்து கஸ்டமர் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபைலில் நான் என்ன பண்ண போறேன்னா, ஏற்கனவே நான் கிரியேட் பண்ண அதே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ண போறேன். ஒன்லி கஸ்டமருடைய டேட்டா மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோல்லேருந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லைட்டாக நான் என்ன பண்ண போறேன்னா, கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நான் மாற்ற போறேன். ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கஸ்டமர்ஸ்னு மாற்றிக்கிறேன். ஸோ கஸ்டமருடைய நேம் ராஜ் குமார்னு கொடுக்குறேன். ஸோ கஸ்டமருடைய இமெயில் raj@manavan.com. ஸோ அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சரை நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். kumar@manavan.com. ஸோ கஸ்டமர்ஸ் மாதிரி இங்கே இந்த இடத்துல இண்டிவிஜுவல் டேட்டாவுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கேயும் நான் டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம கஸ்டமர்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ராடக்ட்டுக்கு பதில் கஸ்டமர்ஸ். ஸோ இங்கே இந்த கஸ்டமர்ஸோடைய அரே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து பாத், ரெக்வஸ்ட் கொடுக்கக்கூடிய பாத். இது வந்து உங்களுடைய அரே நேம். நான் ரெண்டுமே ஒரே மாதிரி நேம் யூஸ் பண்ணதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சேம் கஸ்டமர்ஸ் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், கஸ்டமர் ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ பர்ஃபெக்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோலர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் நம்மளுடைய index.jsல ஸோ சேம் ஸ்ட்ரக்சர், பட் இந்த டைம் கஸ்டமருக்கான ரவுட்டர். கஸ்டமர் ரவுட்டர் ஃபைல் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கஸ்டமர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். சேம் ஸ்ட்ரக்சர் app.use. ஸோ நம்ம இந்த கஸ்டமர் ரவுட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் இந்த டைம் கஸ்டமர்ஸ் ஏபிஐ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏபிஐ பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஸோ கஸ்டமர் ஏபிஐன்னு கொடுப்ப நம்ம மாணவன் லேர்ன் கோடுன்னு வருது. இந்த ரீசன் என்னென்னா, இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மாணவன் லேர்ன் கோடுன்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கஸ்டமர் ஏபிஐ ஒர்க்கிங் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம், கஸ்டமர் ஏபிஐ ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்த யூஆர்எல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர் ஏபிஐ /customers /1 இண்டிவிஜுவல் கஸ்டமருடைய டேட்டா எல்லாமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோலர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.